உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை என்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்க காமர்ஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது நியூ சிலபஸ், அதாவது டெலிட்டட் போர்ஷன் இல்லாம நியூ சிலபஸ்ல இருக்க இந்த லாங் ஆன்சர், சரியா, லாங் ஆன்சர் கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே கண்டிப்பா இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வரக்கூடிய நாட்கள்ல எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போடலாம்னு இருக்கோம். அதனால நம்ம சேனலுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், சரியா, மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம என்ன பண்றோம் படிக்கிறோம். அதுல இருக்க கான்செப்ட், ப்ராசஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து சாப்டர் 2ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். அடுத்து சாப்டர் 4ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் இஷ்யூஸ், அதாவது டிஃபரண்ட் பிட்வீன் இஷ்யூஸ் மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், சரியா. அடுத்து பினான்சியல் மார்க்கெட்ல இருக்க டிஃபரண்ட் கைண்ட்ஸ், அப்புறம் ரோல், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் லாங் ஆன்சர்ல ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபேக்ட், அதாவது சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட், அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து 6th சாப்டர் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் பிட்வீன் மணி மார்க்கெட்டிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், சரியா, அதாவது மணி மார்க்கெட்டுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு இருக்க டிஃபரண்ட். அடுத்து மணி மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சரியா, இதை நல்லா பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம் 6th சாப்டர். அடுத்து 7th சாப்டர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சரியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அப்புறம் பெனிஃபிட்ஸ், இதை நல்லா பாத்துங்க. அடுத்து சாப்டர் 9 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சரியா, HRM சொல்லுவோம். அதுல இருக்க அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல இருக்க முக்கியமானலாம் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், சரியா, ரெக்ரூட்மெண்ட் நமக்கு கால் ஃபர் பண்றாங்களா, அதுல அந்த சாப்டர், அதாவது 10th சாப்டர்ல இருக்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட், சரியா, ரெக்ரூட்மெண்ட்ல ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 11th சாப்டர் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், சரியா, டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவோட இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 13th சாப்டர் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைடு மார்க்கெட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 14th சாப்டர் பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மார்க்கெட்டிங், கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், எவால்வேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், சரியா, இதெல்லாம் நல்லபடியா பாத்துங்க. கண்டிப்பா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 16th சாப்டர் பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட ப்ரொடக்ஷன் நீட்ஸ், ரோல், அப்ஜெக்டிவ், இது நாலுமே பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 17th சாப்டர் பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட ரைட்ஸ், டியூட்டிஸ், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 20th சாப்டர்ல லிபரலைசேஷனோட அட்வான்டேஜ், அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், சரியா. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் LBG ஆன் இந்தியன் எக்கனாமி, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 21 சாப்டர்ல பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அடுத்து அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், இது ரொம்ப முக்கியம். அடுத்து டிஃபரண்ட் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு என்னது செல், சரியா, இது ரெண்டுக்கு என்னன்னா இருக்க டிஃபரண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து 23வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்டர்பிரனர்ஸ் ஆஃப் கிளாசிஃபை, என்டர்பிரனர்ஸோட கிளாசிஃபை, அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்து ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து டிஃபரண்ட் பிட்வீன் என்டர்பிரனர்ஸ் அண்ட் இன்ட்ராபிரனர்ஸ், இதோட டிஃபரண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 25th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்டர்பிரன்சியல், அதோட கவர்மெண்ட் ஸ்கீமும் அதோட வென்ச்சரும் என்ன பண்றாங்கன்னா லாங் ஆன்சர்ல கேக்குறாங்க அடிக்கடி. அடுத்து பாத்தீங்கன்னா 26th சாப்டர் பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி, அடுத்து டிபென்ச்சரோட கைண்ட்ஸ், சரியா, கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் அண்ட் என்னன்னா ஷேர்ஸ், அதோட டிஃபரண்ட், சரியா. அடுத்து 27th சாப்டர் பாத்தீங்கன்னா KMP வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து டைரக்டர்ஸோட டைப்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன், அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிமினல் லயபிலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 28th சாப்டர் லாஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ் அண்ட் ஓபன் அண்ட் சீக்ரெட் டைப்ஸ் ஆஃப் என்னது ஓட்டிங், இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ஓவரால் படிச்சு முடிச்சு நீங்க ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல எங்களால சுத்தமா படிக்கவே முடியல சார், நாங்க இதை மட்டுமாவது படிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த நியூ சிலபஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இதோட லிங்க் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.